கால சண்டை, கடோர் யுத்தம், ஒரு அற்புதமான சிறப்பான நாடகத்தை அரங்கேற்றம் மீது இரவு சண்டையா? ஆமா, இரவு ராவு சண்டை, இரவு சண்டை, கடூர்க சண்டை என்ற ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றம் இருக்கிறார். இந்நாடகத்தில் நான் தர்பாராக வந்திருக்கேனே, நான் யாரடா, என் பெயர் என்ன, என் குருத்தாளம் என்ன? காவலா, நான் யார் என்று அறிக்கை செய்கிறேன். காவலா, சொல்றா, ராஜாதிராஜன், ராஜவாதாண்டன், ராஜசேனாதிபதி, ராஜகுல திலகன், ராஜ விசோத்த குல தலைவன், ராஜ உத்தண்ட கோலாகாலம், தம்பி அமகோலாயா, ஏன் உன் போன கோலாயா நீ? ராஜ உத்தண்ட கோலாகாலம், வணங்காமுடி சேகரன், வணங்காமுடி சேகரன், எட்டோன் சக்கரவர்த்தி, எட்டோன் சக்கரவர்த்தி,
யாருக்கு சிரவணங்கால மன்னன்? யாருக்கு சிரவணங்கால மன்னன்? மன்னாதி மன்னருக்கு, மன்னருக்கு, மணிமகட வேந்தருக்கு, வேந்தருக்கு, ராஜாதி ராஜருக்கு, ராஜாதி ராஜருக்கு தலைவனாக விளங்கி வரக்கூடிய தலைவனாக விளங்கி வரக்கூடிய டெல்லி என்று சொல்லப்பட்ட என்னது டெல்லி டெல்லி என்று சொல்லப்பட்ட அஸ்தினாபுரத்தை ஜெகத்தோடு ஆட்சி புரியக்கூடிய என் பெயரோ மன்னவனான். மன்னவனோ நண்பா, மன்னவனான் துரியோதனன். டெல்லி என்று சொல்லப்பட்ட அஸ்தினாபுரத்தை ஜெகத்தோடு ஆட்சி புரியக்கூடிய மன்னவன் துரியோதனன். ஆயினும் அப்படி துரியோதனா இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்தாங்களே என் தாய் தந்தை அப்பா அம்மா என் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேரு? நான் யாராரு பிறந்தி? எனக்கு எதிரிகள் யாரு? என் தாய் தந்தை யார் தெரியுமா? கவலா, என் பெயர் துரியோதனன். பெயரோ துரியோதனன். என் தாய் காந்தாரி. காந்தாரி என்ன பேரு? கௌதாரி. அப்படியா? காந்தாரி. தாய் காந்தாரி. ஆமா. தாய் ஒன்று இருந்தால் தந்தை இருக்க வேணும். தந்தை யார் வேணும்? இல்ல, என் தந்தை திருதராஷ்டிர மகாராஜன். தந்தையார் திருதராஷ்டிர மகாராஜன். ஆமா. திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் அம்மன் காந்தாரிக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க? அப்படி கேளு. எப்படி கேட்டேன்? கூடி பிறந்த கூட்டுப்பால் உண்டு, சேர்ந்து பிறந்த சேனைப்பால் உண்டு. என் உடன் பிறப்புக்கள் யாராரு பிறந்தோம்? நீங்க ஒண்டியா? கால் நல்லா இருக்குதுரா? ஒண்டியா? ஏங்க இத்தனை வாழ்க்கைங்க சாப்பாடு போட்டாங்க. எப்படி சாப்பாடு? தானத்திலே சிறந்தது அன்னதானம்.
தானங்கள் 32 தானம். என்னது தானத்தை 32 தானம். போதும் என்று சொல்லக்கூடிய தானமே அன்னதானம். எப்படி ஏங்க குழந்தைக்காரருக்கு 3 பொச்சு 3 பச்சு, மத்தாக்காரருக்கு 6-7 கொப்பளம் அப்பளம். அப்படி சாப்பாடுன்னா சாப்பாடு, பருப்பு பருப்பு தான், ரசம் ரசம் தான். அப்படியா? நான் மட்டும் புழு சோறு தந்தேன். நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகணும், நல்லா சாப்பிட்டு உடம்பு தெம்படு. கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? அப்படி நாங்க யாரா இருப்போம்? எத்தனை பேரு? நான் கூடி பிறந்த கூட்டுப்பாலம் யாரா இருப்போம்? துரியோதரன், துச்சோதரன், துச்சரிசன், துன்முகன், சலந்தன், சகன், சமன், திண்டன், அனுபந்தன், சுபாகு, 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 சித்திரன், சித்திரபானு, சித்திரத்து வம்சம், சித்திர வம்சம், விபாகு, நந்தன், உமந்தன், சேனாதிபதி, மாருடன், விகுடம்படி சொல்லக்கூடிய நாங்க தானம் தம்பி 100 பேர் சொல்லணும். அதோ அதோ சந்தானம் ஆண் மக்களே சரியாக நாங்க 99 இல்லையா? என் ஆசைக்கும் அன்புக்கும் அழகுக்கு பிறந்தட்ட ஒரே ஒரு தங்கையாகப்பட்டவர் என் தங்கை துச்சடை என்று உரைப்பார். பரவாயில்லைங்க. எப்படி எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. 100 பேருக்கு ஒரு தங்கச்சி. உங்க தங்கச்சி வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு நல்ல காரியம் தான். நான் சீர்வரிசை இருக்காத 56 நாட்டுக்கு பேரரசன். எனக்கு கீழே தான் சித்த அரசர்கள். என்ன அரசர்கள்? சித்த அரசர்கள். பேரரசன். அதற்கு முன்பதாக மதிவுக்கு மரியாதைக்குரிய அருமை ஐயா நம்ம செந்தில் ஐயா அவர்களும் நீங்க நாடகத்தை கண்டுகளித்து நமக்காக வருகை தந்திருக்கிறார். எப்படி
அவருடைய குடும்பங்கள் நீடோடி வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்கிற வணக்கம். நண்பா, இப்படி நாங்க 99 என் தங்கை தேதி சரியாக 101 பேர் பிறந்தோம். ஏசாமி, உங்க தங்கச்சி வீட்டுல ஒரு விசேஷம்னா நீங்க என்னன்னா சீர்வரிசை, உங்க தங்கச்சிக்கு சீர்வரிசையிலே சொத்து சேர்ந்து போயிட மாட்டேங்குது. ஆனை மேல 6 லட்சம், குதிரை மேல கோடி லட்சம், ஒட்டகத்து மேல 9 லட்சம், ராம்பர் என்ற களஞ்சியம், லட்சணம் என்ற களஞ்சியம், பொன்பொருள் திரவியங்கள், எண்ணற்ற பொன்பொருள் திரவியங்கள். ஏன் சந்தேகத்தோடு கேட்கிறாய்? உங்க தங்கச்சி வீட்டுல ஒரு விசேஷம்னா நீங்க 100 பேரும் போய் சீர் செய்வீங்க, ரைட்டு ஒத்துக்கிறேன். உண்மைதான். ஒரு 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 கேள்வி தான் கேட்கறேன், கேளு. ஒரு பேச்சுக்கு தான் கேட்கறேன். கேளுடா. இதே உங்க வீட்டுல ஒரு பணம் விழுந்தா ஏண்டா டேய், ஏண்டா 6 இருங்க, நான் கேட்கறத முடிஞ்சாங்க கேளு. உங்க வீட்டுல ஒரு கெட்ட காரியம் நடந்து போச்சுன்னா உன் தங்கச்சி 100 பேர்த்துக்கு 100 வேட்டி எடுக்கணும், 100 பேருக்கு பொண்டாட்டிக்கு 100 சீல் எடுக்கணும், 100 பேருக்கு 100 கிலோ கறி எடுக்கணும், 100 பேருக்கு 100 பவுன் வைக்கணும். இத்தனையும் காட்டை ஊட்ட வித்துட்டு உங்களுக்கு சீர்வரிசை செஞ்சுட்டு அதை பிச்சை எடுத்து தான் போகணும். டேய், என்கிட்ட ஆனா கோயிலுக்குள்ளார போய் என்கிட்ட சரியான எத்தனை பேரு? எத்தனை பேரு? 99 பேரு. ஆளுக்கு 1 பவுன் வைச்சா கூட எவ்வளவு ஆச்சு? இந்த லைட் கடியில வராத பூஜான பூச்சி என்ன பண்றது? நான் கொஞ்சம் எண்ணெய் இருந்தா போதும். அதனால ஆளுக்கு 1 பவுன் வச்சா கூட எவ்வளவு ஆச்சு? 100 பவுன் போதாதா? ஏங்க, இந்த பூச்சி அடிக்கூடாதுன்னா ஒரே வழி தான் இருக்குது. என்ன பூச்சி அடிக்கூடாதுன்னா லைட்ல ஆஃப் பண்ணி போடலாமா? ஆஃப் பண்ணிட்டு இதுலயே பாப்பாங்க. எல்லாம் படிச்சவங்க. டேய், அப்படி நாங்க 100 பேர் பிறந்து என் நாடு டெல்லி என்று சொல்லக்கூடிய அர்ச்சனாபுரமா இருந்தாலும் இந்த அர்ச்சனாபுரத்துக்கு உரிமையானவர் என் தந்தையாகப்பட்ட கிரதராட்சிய மகாராஜன், என் சிறிய தந்தையாக விளங்கி வரக்கூடிய விதர்ணபடி சொல்லக்கூடிய பாண்டு பாண்டுபுத்திர மகாராஜன். என்ன பேரு? இருந்தாலும் அர்ச்சனாபுரத்துக்கு உரிமையானவர்கள் என் 3 பேர் இறந்த காலம் எனக்கு எதிரிகள் யாரு? பங்கு பகையாளிகள், தாய்நாட்டு தாயாதிகள், எனக்கு சத்ராபதி யாரு? வந்ததும் பாரு கமந்து படிச்சுட்டாங்களே, அவர் யார் தெரியுமா? உதவிகள்லாம் எடுத்து தானால போறப்பா. எனக்கு பத்து நாளா Hola,
அப்படி 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 எப்படி நண்பா எனக்கு எதிரிகள் யாரு? யாரு? பாண்டவர் எனக்கு பகை. ஓ, பாண்டவர் பகை. பாண்டவர் உங்களுக்கு யாரு? நீங்க பாண்டவருக்கு யாரு? ஏன் பகை வந்த காரணம்? பாண்டவர் எனக்கு சித்தப்பார் பிள்ளைகள், நாங்க பெரியப்பார் பிள்ளைகள். இது உலகறிஞ்ச விஷயம், ஊரறிஞ்ச விஷயம். ஆமா, நாடறிஞ்ச விஷயம். ஆமா, நகரமறிஞ்ச விஷயம். உண்மை. அதனால ஒரு விளையாட்டினால் வந்தது விபரீதமாய்விட்டது. விளையாட்டு விபரீதமாயிருச்சு. ஆமா, சரி சரி. அந்த விளையாட்டால விபரீதம் வந்து விட்டது. நாங்க அடிக்கக்கூடிய பந்த யார் பிடித்தார்கள்? யாரு? அந்த மொத்த தோருக்கு நானே. அந்த பீமன் பிடித்தான். அந்த பீமனுடைய காட்டுப்பட்டு என் தம்பிமார்கள் 99 பேர் விழுந்து விட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் தட்டாடி தடுமாறி எழுந்து நின்னோம். என்னன்னு சொன்னான்? என்ன சொன்னான்? என்ன சொன்னோம்? ஏண்டா இந்த பீமனுக்கு சின்னஞ்சிறு வயது இவ்வளவு பலம், ஒருவேளை அந்த பாண்டவருக்கும் கவுனருக்கும் பகை வேண்டாம், சும்மா விடுவார் என்று நான் என்ன செய்வேன்? ஐவரம் அடித்தா அத்தனாபத்தா ஆடலாம், பாண்டவரம் அடித்தா பார்வதி ஆடலாம், நானே ஆட்சி புரிய வேணும் அப்படின்னு என்ன செய்தேன்? நடக்கின்ற வளர்ந்து நச்சமொழி நாட்டினேன். சாதத்துல வசத்தை கலந்தோம். பாண்டவர் தப்பி பிழைத்தா அரக்கு மெழுகண்டு சொல்லக்கூடிய எரிமொழாக உண்டாக்க செய்து அரக்கு நாளே மாளிகை கட்டாண்டா. அரக்குமா மாளிகை கட்டினீங்க? ஆமா. சரி சரி. அதுக்கும் தப்பி பிழைத்தா பாண்டவர்கள். எச்சக்கார நாய், எச்சக்கார நாய். பாண்டவனுக்கு பிறந்த குண்டகாசாதி பசங்க. ஆமா ஆமா. யாரு? பாண்டவர்கள். ஆமா ஆமா. அதுக்கும் தப்பு பிழைத்தார். மீண்டும் என்ன செய்து இவ்வளவு வஞ்சக செய்து பாண்டவர் சாகவில்லை என்று தந்திரமாக வரவழைத்து ஒரு அதிசயமான சபா மண்டபம் ஒன்று கட்டி வைத்து. அதிசயமான சபா மண்டபம். சரி சரி. அப்படி கட்டி வைத்து என் மாமனாகப்பட்ட ஜெகனை முன்ன வைத்து தர்மரை வெண்ண வைத்து என்ன செய்தேன்? சூது பகடை ஆடி. சூது பகடை. அந்த பகடையில பாண்டவர் அனைவருமே தோல்வடைந்தார். பாண்டவர் எல்லாம் தோத்துட்டாங்க. தோல்வடைந்த பிறகு அந்த பாண்டவருக்கு நான் எப்படி கட்டளையிட்டேன்? எப்படி? 12 கானகம் ஓராண்டு அக்கியானம் கழிக்க வேண்டும். யாரு கண்ணுக்கு செம்பாடாத வந்தார் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவன் என்று நான் சொல்லல, இங்க அமைந்திருக்கும் குரு பெரியவர் சொன்னார்கள். சரி சரி. அதுக்கு நான் என்ன செய்து உங்களுக்கு நாடு தருவன் என்று தலையை மட்டும் தாண்டே அசத்தி. ஓஹோ, தலையதான் அசத்திங்க. நம்பிருந்த பாண்டவர்கள் காடே வனவாசம் ஓட்டி வைத்து. காடே வனவாசம். அன்று முதல் இன்று வரை எத்தனை நாள் சண்டை முடிஞ்சிருக்கிறது? எத்தனை நாள் சண்டை நண்பா? 13 முடிந்து 14 சண்டை. 14 சண்டையில நேற்றைய தினத்தில் யார் அடித்தார்? சிந்து தேசத்தை ஆளக்கூடிய சைந்தவனம் அடித்தார்கள். சைந்தவனம் போச்சு. ஆமா. அதனால இந்த 14 யாரு கொண்டீங்க? நாங்க யாரு பண்ணோம்? அபிமன்யை நாங்க மடித்தோம். அபிமன்யை நீங்க மடிச்சீங்க. 13ல அபிமன்யு மடித்தேன். 14ல சிந்து தேசத்தை ஆளக்கூடிய சைந்தவமனம் மடித்திருக்கிறார். மடிச்சிருக்கிறாங்க முடியல. அதனால இதுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும் ஒன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. அதனால என் அடிவிட்டு தொழுவிளக்காக விளங்கக்கூடிய என் மாமனாகப்பட்ட ஜெகனி மாமா வரவழைத்து இதுக்கு தக்க ஆலோசனை கேட்க வேண்டும். கேட்பதா இருந்தாலும் என் மாலையிட்ட மங்கை என் தேவையாகப்பட்ட வான்மதி என்கிற பெருந்துருவளுக்கு அவளை வரவழைத்து அவளிடத்தில் சில வார்த்தை பேச வேண்டும். தான் அழைத்ததாக உன் கணவன் துரியோதனன் அழைத்தார் என்று என் தேவி அதிக சீக்கிரம் அழைத்தவர். பிறகு சந்திக்க